மொக்கையா குறும்படம் எடுக்கிறவங்களுக்கு முக்கியமா இந்த படம் சமர்ப்பணம். பண்ணலாமா பாட்டோ? அழகிய காதல் கதை. மன்னிச்சிருங்கப்பா, படம் பேரை மாத்தி சொல்லிட்டேன். அழகிய காதல் கதை. சமயம் நினைச்சவங்க நம்ம முபாரக், வினோத், பிரசாந்த் குமார், ராஜகுமாரன். கேமரா பிடிச்சது நானாசா, நடிக்காமல் நடிப்போம் சங்கம். எடிட்டிங், கதை, டைரக்ஷன் ராஜகுமாரன். வேற யாரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் தான். சரி வாங்க கதைக்குள்ள போடலாமா? சரி, நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பண்ண போகிற ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பெருசு. அதனால என்ன பண்ணுறேன், இந்த வாட்டி மியூசிக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணோம். ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் தெரியுமா தெரியாது உனக்கு? எனக்கு தெரியாது. பார்த்தல மியூசிக்கா இருக்க கேள்வியே இல்லையா மியூசிக் ரிலீஸ் ஆகல. சரி, உன் படத்துக்காகவே நீ கூப்பிட்டு படத்துக்காகவே ஒரு மியூசிக் ரெடி பண்ணி பண்ணப்பாரு. அதெல்லாம் மியூசிக் பார்த்தல சூப்பரா பார்த்துக்கோ. தமிழ் பேர் சொல்லவே இல்ல. ஏய், நானே சொல்ல வந்துட்டேன்டா. தம்பி நம்மளுக்கு தெரிஞ்ச பைப்பிள் தான், செம்மையா பாடுவாரு. அந்த ரெண்டாவது சனத்துல இருந்து அப்படியே சொல்லு. தம்பி ஒரு பாட்டு எடுத்து விடுறான். Hey, kane, kita, wow, super ba, அதே மாதிரி தான். அந்த ரெண்டாவது நோட்டு எடுத்து பார்ப்போம். தானே என்னப்பா ஓடிப்பா. சரி, அதான் ஓடி. ரெண்டாவது சாணம் எடு பார்க்கலாம். என்ன அவர் அப்படி பேசுறாரு? சரி, அதெல்லாம் கண்டிக்காது, நீ ஒரு பாட்டு எடுத்து விடு. நாங்களே ஸ்டேட் லெவல்ல போய் பிரைஸ் வாங்கினோம் இந்த சிங்கிங்ல. டைரக்டர் பாஸ் சொல்லுப்பா, மியூசிக் வந்துச்சுப்பா. பாடு பாடு பாடு. Hey, pon, kita, pa. சூப்பர்பா. எக்ஸல் சூப்பர்பா. படம் செம்ம இட்டுப்பா. இன்னும் பண்ணிடலாம். நான் லீவ்ஸ் சொன்னாங்க, யாரும் வரல. இது ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணி ஃபோன். ஹலோ குமரா, எங்க இருக்கா? வந்துட்டு இருக்கியா? சரி வெயிட் பண்ண, நான் அப்படியே வந்துடுறேன். சரி, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். சரி, அவனை பார்த்து சூப்பர் மியூசிக் எடுக்கிறேன் பாரு. எடு பண்ணி எடு. Hey, pon, kita, pa. ஆக்சன் இந்த மியூசிக் தான் தாள எனக்கு. குமரா, இங்க வா. வா தம்பி. மனுஷங்க லேட்டா இருக்கு. என்னால உங்களுக்கு லேட்டு, உங்களுக்கு ஏன்னா உங்களோட பொண்ணு நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கவியர் வரைக்கும் போயிருந்தேன், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தப்பா நினைச்சுக்கிறேன். ஏன்னா வேற குழப்பமா இருந்ததா, அதுவும் ஒரே இதுவா இருந்தது. சரி பரவாயில்ல விடு, இப்ப வந்து நல்லா பண்ணிட்டான். ஏதோ ஒரு குர்சி கூட்டு வந்துருக்கீங்க. நல்லா லொகேஷன்டா, அதான் சூஸ் பண்ணேன் இந்த இடத்த. சரி சார், நீங்க சொல்லுங்க. என்னப்பா இருக்கீங்க? நீ எப்படி இருக்கா? நான் பாட்டு வைக்கல எப்படி போயிட்டு இருக்கேன்? எல்லாம் ஜாலியா தான் போகுது சார். சூப்பர்ண்ணா. நல்ல பாடகரை தேர்ந்தெடுத்துறீங்கண்ணா. வணக்கண்ணா, எப்படி இருக்கிறீங்க? அப்பா செம்ம மியூசிக் பண்ணுவாப்லாம் தானே. சூப்பர் சார். அண்ணா, அருமையா உங்களுடைய பாட்டுலாம் ரொம்ப தீவிர ரசிக்கிறேன். கண்டிப்பா நம்ம காம்பினேஷன் நல்லா வரும்ண்ணா. பண்ணிடலாமா? நான் நடுவில் உங்களை தெரியாத நான் சார்னு சொல்லுவேன், மன்னிச்சுக்கண்ணா. நான் ஒரு மரியாதை உங்க மேல வச்சிருக்கிறேன். என்ன சுச்சுவேஷன்னா சொல்லுங்கண்ணா. இங்க ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்குடா. வெளியே போய் வரலாம் வாடா. வெளியே போய் உட்காந்து. போலாம். சரி, நான் வந்துடுறேன். ஓகேண்ணா, இப்போ சுச்சுவேஷன் சொல்லுங்கண்ணா. ரெடிண்ணா? அதாவது இது ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு லவ், ஒரு காதல், ஒரு லவர், ஒரு காதலர். ஒரு லவ், ஒரு காதலர்கள், ஒரு லவர்ஸ். ஓகேண்ணா. அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்குறான். ஓகேண்ணா. இல்ல மாத்துங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை பாக்குறான். ஹீரோயின் ஒன் சைடு லவ் பண்றான். ஹீரோ ஒன் சைடு லவ் பண்றான். ரெண்டு பேரும் டபுள் சைடு பண்றான். ஹீரோயினும் ஒன் சைடு லவ் பண்றாங்க, ஹீரோ ஒன் சைடு லவ் பண்றாரு, ரெண்டு பேரும் டபுள் சைடு லவ் பண்றாங்க. யார் என்ன டபுள் சைடு லவ் பண்றாங்க? அவங்களே பண்ணிக்கிறாங்க டபுள் சைடு.
அவங்களே பண்ணிக்கிறாங்க. அவங்களே பண்ணிக்கிறாங்க. சரி வைக்கலாம். அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை. சூப்பர் ட்விஸ்ட்ண்ணா, செம்ம ட்விஸ்ட்ண்ணா, செம்ம ட்விஸ்ட். அது கொஞ்சம் பிஜிஎம் போட்டால் நல்லா இருக்கும். பிஜிஎம் பண்ணு. சூப்பர் சார். செம்மையா சண்டை வந்து அவங்க 2 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சே போயிட்டாங்க. சூப்பர். சரி ஃபீல் பண்ணாதீங்க. உங்க ஸ்டோரி இருக்கு, நான் சொல்றேன். சண்டை வந்து பிரிஞ்சு போனனால இந்த விஷயம் பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு. படையா பார்க்கும்போது அழுவாரு, நீங்க சொல்லும் போதே அழுவாருல. கேளுங்க சொல்றேன். இந்த விஷயம் தெரிஞ்சனால பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க அத்தை பையனை பார்த்து வச்சிட்டாங்க ஏற்கனவே. பார்த்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு உடனே. அடுத்ததான் இப்ப கல்யாணம் மட்டும்தான். ஆனா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சுல, அந்த பையனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. அந்த தங்கச்சி இப்ப என்ன பண்ணுதுன்னா, இப்போ அந்த பொண்ணு லவ் பண்ணால ஒரு பையன், அந்த பையன் கூட இப்போ பழக்கம் வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு லைன் இருக்கு, நான் சொல்லிடுறேன். இப்ப அடுத்தது கல்யாணம் வருது. இப்போ கல்யாணம் நடந்து இப்ப முடிஞ்சிச்சு. கல்யாணம் 5 நாள் இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, கல்யாணம் பண்ணு முன்னாள் லவர் தேடி போய் பேசியிருக்கா. தேடி போய் பேசியிருக்கா. திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, அடுத்த நாள் தூங்க மாட்டேங்கிட்டு. இதை வச்சு ஒரு பாட்டு ஒரு லிரிக்ஸ் எழுதி நல்லா இங்க பாருங்க. உள்ள அப்படியே ஃபீலிங், இப்ப நீங்க எப்படி அழுவுறீங்களா பாக்குறீங்களா, அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து அழுவணும். மைய வராதுண்ணா, அது வந்து ரத்தம் வரும் பாருண்ணா. சார் உயிர் கொடுக்குற சார் பாடி, நீங்க மியூசிக்ல அடிச்சு தூள்கள் மறக்கவே மாட்டேன் சார். உங்க நானு பாத்தீங்களா, அண்ணானு உங்களுக்கு கூட வச்சுட்டு சார் சார்ன்னு சொல்லி உங்களுக்கு மரியாதையா கூட அவ்வளோ மரியாதை சார். பாருங்க சார் தான் வருது, அண்ணாவுக்கு வரல எனக்கு இப்போ. அத்தை யாழ நீ பெத்த, அவ கண்ணு மத்த, அவ கண்ணும் மத்த, அவளை கட்டி வைக்கலன்னா நீ செத்த. அண்ணாந்து பாகையில 4 பேர் என்ன வந்து மொத்த, அண்ணாந்து பாகையில 4 பேர் என்ன வந்து மொத்த, அந்த வழியில போன்னு நான் கத்த. இந்த காதல் ஒரு அடி வாங்க வைக்கும், இந்த காதல் ஒரு அடி வாங்க வைக்கும் வித்த. நீ காதலிக்கு பதிலா வீட்டுல வளர்க்கலாம் பாம்பு புத்த, காதலிக்கிற பதிலா வீட்டுல வளர்க்கலாம் பாம்பு புத்த. இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கட்டிட்டு சார். மியூசிக் போடுங்க சார். சூப்பர் சூப்பர் சார். அந்த ராகம் அந்த ராகம் ஐயோ, அந்த ஃபீலிங் வரணும் சார். முன்னாடி இங்க வந்து பாடுங்க சார். பெத்த சார், பெத்த மியூசிக் பா. ஓகே சூப்பர். அத்தை யாழ நீ பெத்த, அவ கண்ணு மெத்த,
அவளை கட்டி வைக்கலாம் நீ செத்த 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 ஆத்துல கிடக்குது நெத்த அண்ணாந்து பாக்குது 4 பேர் வந்து என்ன மொத்த 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 நான் வழியா எல்லாம் பண்ணு கத்த இந்த காதல் ஒரு அழகான வித்த இந்த காதலுக்கு பதிலா நீ கட்டலாம் ஒரு பாம்பு புத்த 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 இது ஒரு புனிதமான காதல். பையனுக்கு 27வது லோ, பொண்ணுக்கு வெறும் 32வது லோ. 2 பேர் மனசு உருகி உருகி காதலிக்கிறாங்க. அதனாலதான் இது ரொம்ப புனிதமான ரொம்ப ரொம்ப புனிதமான காதல். இந்த மாதிரி லைன் எப்படி தோணுச்சு? அப்படி உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டதானே நீங்க புழிஞ்சு புழிஞ்சு சொன்னீங்களேண்ணா, அது முழுக்க முழுக்க ரசிச்சு ரசிச்சு கேட்காம இருந்தேண்ணா. அதனால தானே நான் ஏதோ எழுதி முடிச்சதுனால இல்லைன்னா சுத்தமா எழுதிருக்க மாட்டேன்னா. சூப்பரா மியூசிக் ஆச்சு, நல்லா வச்சுக்கினா. சரி, இது சொன்னீங்களே கதை சொன்னது கேட்கலன்ட்டு. ஆமாண்ணா. அப்பயே நடுவுல ஒரு ரியாக்ஷன், ஒரு கண்ணீர். அது உங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். நீ நம்பி ஒரு கவிதை ஆளுன்னு சொல்லிட்டு கூட்டிருக்கீங்கல்ல, உங்க மனசை கஷ்டப்பட்டுச்சுன்னா அது நல்லா இருக்குமாண்ணா. அதனால தானே ஒரு கோமாளியோட மனசு இன்னொரு கோமாளி தானே புரியும். போயிட்டு வரணும், நல்லா பண்ணுங்க, தொடர்ந்து பாட்டு பாடுங்க, தொடர்ந்து பாடுங்க, எப்படி தொடர்ந்து மியூசிக் வச்சு போயிட்டு வரணும். நோட்டு கொடுங்கண்ணா. அடுத்தாண்டி நம்ம எல்லாரும் சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணா.